காந்தி கண்ணாடி இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக வந்து பாலா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பாலாஜி சக்திவேல் அந்த அர்ச்சனா வந்து அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து இவர் இந்த மாதிரியான ஒரு தொகை வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பாலா சொல்றாரு. ஸோ அந்த தொகையை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பாலாஜி சக்திவேல் வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நடக்குது. ஃபைனலாக வந்து அவங்களுடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லையா, 60ஆம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, பாலா வந்து அதை எப்படி நடத்தி வச்சாரு, என்ன ஏது அப்படின்றதான் வந்து இந்த படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னதான் வந்து கேபி பாலா வந்து ஹீரோவாக இருந்தாலும் பாலாஜி சக்திவேல் தான் அந்த படத்தை வந்து முழுசாக வந்து ஹோல்ட் பண்ணது. ஸோ அவருக்காகவே போய் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்களும் சரி, நமிதா அவர்களும் சரி, உண்மையில ஒரு தரமான ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு லென்த்தி ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னி படல் எடுத்திருப்பாங்க. விவேக் மெல்வின் அவர்களுடைய மியூசிக், சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேட்கும் ரகமாக தான் வந்து இருந்துச்சு. கதை என்னதான் வந்து பழைய கதையாக இருந்தாலும் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அழகானதாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிஞ்சு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கண்கலங்கி ஒரு ஒரு சென்டிமெண்டலான ஒரு படம் பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு படத்தினுடைய ரைட்டிங்கும் வந்து இருந்துச்சு. ஸோ படத்தினுடைய நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய கேரக்டர் ஆர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலாஜி சக்திவேலை விட கேபி பாலானுடைய கேரக்டர் ஆர்க் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஸோ இவர் தான் வந்து ஹீரோ மாதிரி தெரிகிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ஆரம்பிச்சு ஒரு 20 மினிட்ஸாவது அவங்க கதைக்குள்ள வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோனஸ் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் அன்மெச்சூராக வந்து தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சென்டிமெண்டல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். இல்லை இதெல்லாம் கிரிஞ்சுடா, இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடய பார்க்கலாம். படத்தில் எந்த ஒரு ஆபாச சீன், வசனங்கள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு எமோஷனல் ட்ராமா தான் வந்து இந்த காந்தி கண்ணாடி.